ஹலோ ஹலோ ஹலோ. கடைசி வரிசையில் இருக்கவங்களுக்கு நான் பேசுவது கேக்குதா? கேக்குதா? வேற ஓகே. அவதான் என் டார்கெட் ஆடியன்ஸ். உண்மையிலேயே நான் ஒரு 15 பேர் வந்திருப்பாங்க. போய் தலைய காட்டிட்டு நைட் இன்னொரு மீட்டிங் பிளான் பண்ணியிருந்தேன். அங்கேயே அட்வான்ஸ் வாங்கிட்டு அங்கேயே வரேன்ட்டு வந்துட்டேன். ஆனா உண்மையிலேயே பார்த்தபோது இது ஒரு மன்றத்தின் நிகழ்ச்சி அல்ல. இத்தனை பேரை இத்தனை மகிழ்ச்சியாக பார்க்கிற பொழுது ஒரு குடும்பத்தினுடைய கல்யாணத்துக்கு வந்ததை போன்ற ஒரு மனநிலை கிடைக்கும். எத்தனை சிரித்த முகங்கள் அடையப்பா. ஆங்கிலேயர்கள் அவர்கள் மொழியை உலக மொழி என்பார்கள். அரபு மக்கள் அவர்கள் மொழியை கவிதை மொழி என்பார்கள். பிரெஞ்சு மக்கள் அவர்கள் மொழியை கலையின் மொழி என்பார்கள். தமிழர்கள் மட்டும் செல்லும் திசையெல்லாம் எங்கள் மொழியை சொல்லும் போது தாய்மொழி தாய்மொழி தாய்மொழினா தாயோடு சேர்த்து சொல்லுவோம். தாய்மார்களுக்கு முதல் வணக்கம். கைத்தட்ட 3 தாய்மாருக்கு ஸ்பெஷல் வணக்கம். பொதுவா யாராவது ப்ரொஃபைல் கேட்டா நாங்க ப்ரொஃபைல் அனுப்புறது உண்டு. அண்ணன் சொன்ன மாதிரி எல்லா உலகமும் நான் போய் பேசுறது உண்டு. ஆனா ஃபுல் ப்ரொஃபைல் இன்னைக்கு தான் வாசிருக்கீங்க. எனக்கே கொஞ்ச நேரத்தை பயமாயிருச்சு. ஐயோ நாம தானா அது அப்படின்ற மாதிரி. இந்த முழு நிகழ்ச்சியும் இதை போன்ற பல நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு ஆணிவேராக இருக்கக்கூடிய மண்டல தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, அவரோடு ஒரு நிலையை கூட தாங்கி பிடிக்கக்கூடிய அவர்களுடைய திருமதிகளே, இந்த விழாவிற்காக பொதுத்துறையாக இருக்கக்கூடிய சென்னை சில்க்ஸ் வந்திருக்கக்கூடிய அண்ணன் அவர்களே, சாரை வச்சுக்கிட்டு வார்த்தைக்கு வார்த்தை டைரக்டர் இருக்கலாம். நானும் ஒரு படம் தான் எடுத்தேன். தமிழ் சினிமாவில் 25ஐ தாண்டி தொலைக்காட்சிகளில் ஒரு பெருமோட்டத்தோடு சின்னத்திரையிலும் வெள்ளித்திரையிலும் ஒரு இசை சாம்ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இசை அரசர் சத்யா அவர்களே, நல்ல ஒரு பெரிய கைது கொடுத்தாங்க. எங்கேயும் இப்போது ஆரம்பிச்சு காஞ்சனா வரைக்கும் அதெல்லாம் பெரிய ரெக்கார்டு. அவரோடு ஸ்டேஜை ஷேர் பண்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த முழு நிகழ்ச்சியும் ஆரம்பத்தில் வரவேற்று கலை நிகழ்ச்சிகள் செய்த குழந்தைகளை அற்புதமாக புல்லாங்குழலில் கீதம் வாசித்த அந்த இசை கலைஞர் அவர்களே, இத்தனை பெரிய வாயார வாழ்க வளமுடன் அழைத்து சிறப்பு செய்த சேர்மா சிவராஜ் அவர்களே, ஓடி ஓடி உழைக்கக்கூடிய இந்த ராதாநகர் மனவளக்கலை மன்றத்தினுடைய வாலண்டியர்ஸ் அத்தனை பேரும் பெரிய கைதட்டல் வாழ்த்துக்கள். இவங்க ஓட்ட வேகப்பகுதியில் தான் ஒலிம்பிக்ல இன்னொரு மெடல் கூட நம்ம வாங்கிடலாம். இனிய நாள் இது நண்பர்களே, இன்ப நாள் இது. எத்தனையோ விஷயங்கள் அண்ணா சொன்னாரு. எத்தனையோ மேடைகள்ல நான் போயிருந்தாலும், ஆமா விஜய் டிவில தமிழ் பேச்சு எங்க நிகழ்ச்சி நடத்தினாங்க. தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளருக்கான தேடல் சுமார் 1 ஆண்டு காலம் நடைபெற்ற அந்த போட்டி 38 மாவட்டத்தில் இருந்து பேச்சாளர்கள் பங்கெடுத்தார்கள். சொல்ல போனால் 6 உலக நாடுகளில் இருந்து விமானத்தில் கலந்து கொண்டார்கள். 1 லட்சம் பேர் அதில் கலந்து கொண்டார்கள். அந்த 1 லட்சம் பேரையும் தோற்கடித்து தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளர் என்ற கைதியின் பதிவோடு பிபிசியுடைய ரேடியோ 1, இலங்கையினுடைய சக்தி பண்பலை உள்ளிட்ட வானொலியில் ஆர்ஜேவா பணியாற்றி புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் ஆயுதம் செய்யும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி சோசியல் மீடியா ஆரம்பித்த புதுவை புச்சட்டி என்ற தமிழினுடைய முதல் தமிழ் பேசும் சோசியல் மீடியாவை துவங்கி அது பிளாக் ஷிப் என வளர்ந்து தமிழ் சினிமாவில் 8 படங்களில் குணச்சித்திர வேடம் நடித்து வெப் சீரிஸில் நடித்து அமேசான் பிரைமில் நானே ஒரு படம் எழுதி இயக்கி இத்தனை பதவிகள் இருந்தாலும் எனக்கு எது தெரியுமா மகிழ்ச்சி? கவிதாவுடைய ஹஸ்பண்ட் ராஜ்மோகன் சொல்லுவது. ரொம்ப நாள் கழிச்சு வைஃப் வந்தது சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்கள மேடை கூப்பிட்டது, உட்கார வச்சது, அந்த ரெகக்னேஷன் எல்லா நிகழ்ச்சியும் ஓகே. விஜய் டிவில மாக்கா போடுறான்னு போன் பண்ணாரு. ராஜ்மோகன் எங்க இருக்கீங்க? விஜய் டிவில யாருக்கு என்ன பிரச்சனாலும் எனக்கு அடிப்பாங்க. நாமளும் பார்க்க கொஞ்சம் பஞ்சாயத்து தலைவருக்கு மாதிரி போயிடுது. எங்கனாலும் போயிடுவேன், என்னன்னாலும் போயிடுவேன், எத்தனை மணினாலும் போயிடுவேன். இல்ல ஒரு புது ஷோ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரைன்னு ஒரு நல்ல நிகழ்ச்சி கலந்துக்கங்க. நானும் நம்பி போயிட்டேன். கூடவே வைஃபை கூட்டு போயிட்டேன். போன உடனே ராஜ்மோகன் சார் நீங்க மைக் எடுக்காதீங்க, கவிதாட்ட மைக் கொடுங்க. நாங்க அப்பதான் எனக்கு திக்கிடுச்சு. ஏன்னா என் பொண்டாட்டியும் சூப்பர் ஸ்டாரும் ஒண்ணு. எப்ப என்ன பேசுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது.
6 கோடி பேர் பாக்குற விஜய் டிவில கோபிநாத் சார் கேக்குறாரு, கவிதா மேடம் சொல்லுங்க, ராஜ்மோகனை பத்தி யாருக்கும் தெரியாத ஒரு செய்தி சொல்லுங்க. உங்க மைக் எடுத்தாங்க. நான் யோசிச்சு நம்மளை பத்தி ஏதோ பெருமையா சொல்ல போறாங்க. மைக் எடுத்து 6 கோடி பேர் பாக்குற விஜய் டிவில என் வைஃப் சொன்னாங்க, ராஜ்மோகனை பத்தி யாருக்கும் தெரியாதது சொல்லணும்னா அவர் குளிக்கும் போது வசீகரா பாட்டு கேட்டே குளிப்பாரு. எல்லாம் சிரிச்சு கிண்டல் பண்ணி அந்த முழு நிகழ்ச்சி சார் பொது அறிவு கேள்வி, ஜெனரல் நாலேஜ் क्वेश्चंस யார கேட்பாங்க? வைஃப். அந்த மாதிரி தப்பா வந்துச்சுன்னா தண்டனை யாருக்கு? புருஷன். உலகத்தை இப்படி ஏன் முடிவு பண்ணாங்க? இந்த அரங்கத்துல பெரியவங்களா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். குழந்தைகளா இருக்காங்க. பெண்கள் மட்டும் இந்த கேள்விக்கு சரியா ஆன்சர் சொன்னா அண்ணா ஒரு பரிசு வச்சிருக்க. பெண்கள் மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்றவங்களுக்கு ஒரு பரிசு இருக்கு. திருக்குறள் மொத்தம் எத்தனை? 330. எல்லோரும் சொன்னதால் பரிசை அண்ணனே எடுத்துக்கிறாங்க. விஜய் டிவில கேட்டாங்க திருக்குறள் மொத்தம் எத்தனை, இந்த வாட்டி சொல்லிடுவாங்க நினைச்சாங்க. ஏன்னா நம்மால இலங்கை தமிழச்சி ஏன் தமிழை கரெக்ட் பண்ணுவாங்க. டீ சாப்பிடலாமானா டீயை சாப்பிட இயலாது, குடிக்கத்தான் இயலாது. ஒரு இலங்கை மாணவியோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நான். திருக்குறள் மொத்தம் எத்தனை மைக் எடுத்தாங்க என் வைஃப். அது கோடி கணக்கில் இருக்கு, சொல்ல முடியாது. ஒவ்வொரு ரவுண்டும் முடியும் போது எங்களுக்கு ஒரு சண்டை வரும் பாருங்க. செமி ஃபைனல்ங்க, முக்கியமான ரவுண்டு. அப்போ ஒரு கேள்வி, 2011ஆம் ஆண்டு எம்எஸ் தோனி தலைமையில இந்தியா கிரிக்கெட் வேர்ல்ட் கப் ஒரு வாட்டி ஜெயிச்சதே, அப்ப ஆப்போசிட்ல ஆடின டீம் யாரு? இந்த வாட்டி சொல்லிடுவாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா ஆப்போசிட்ல ஆடுறது ஸ்ரீலங்கா, மேடம் ஊரு. நான் எம்எஸ் தோனி வெறியன். அந்த போட்டி நடந்தப்ப நானும் கவிதாவும் ஒரு பெரிய கிரவுண்ட்ல 30,000 பேர் இருந்த ஒரு இடத்துல லைவா கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருந்தோம் ரேடியோக்கு. சொல்லிடுவா வெயிட் பண்ண. செமி ஃபைனல் மார்க்ஸ் ஒன்னோட முக்கியம். மைக் எடுத்து கான்ஃபிடென்ட்டா நம்மால அடிச்சாங்க. 2011ல எம்எஸ் தோனி தலைமையில இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிச்சப்ப ஆப்போசிட்ல ஆடின அந்த டீம் பேரு மும்பை இந்தியன்ஸ். அண்ணா ஆட்டலாம் சொன்னாரு, நீங்க ஆடுனதை மட்டும் தான் பாத்தீங்க, அது முடிச்சோம்னா ஓடுனதை நீங்க பாக்கலீங்க. ஒரே கலாட்டா இருக்கும். ஆனா ஒண்ணுங்க, அந்த முழு 56 எபிசோடு உடைய டிராவல் அப்பதான் நாங்க குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அது ஒரு ஸ்டேஜ்ல ஸ்போர்ட் மாதிரி ஆயிடுச்சு. எப்படியாவது எபிசோட் ஜெயிக்கணும், பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கணும்னு சண்டை வரும். எஸ், கத்திக்குவோம். ஆனா அதுக்கப்புறம் நிறைய குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. அந்த இவிபி ஃபிலிம் சிட்டில இருந்து வண்டி எடுத்தனா விருகம்பாக்கம்ல இருக்க ஐஏஎஸ் குவார்ட்டர்ஸ்க்கு வண்டி வரதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகும். அந்த 1 மணி நேரம் டிராவல் எங்களுக்கு பிடிச்சது. இப்ப இன்னைக்கு சொன்னாங்கல்ல, நான் ஓடிக்கிட்டே இருந்தேன். நேற்று நைட்டு 3:45 வரைக்கும் காமராசர் அரங்கத்துல பிரம்மாண்ட நிகழ்ச்சி நான் தொகுத்து வழங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்து போன் அடிக்கிறேன். அவங்க பாவம் அந்த நோம்பெல்லாம் முடிச்சு அலட்சிருந்தம்லாம் முடிச்சு வெயிட் பண்ணி அவங்க தூங்கி நான் அப்புறமேட்டு நான் தூங்கி இவங்க காலையில 5:30 மணிக்கு எழுச்சி குழந்தைகளை எழுப்பி ஸ்கூலுக்கு அனுப்பி இன்னைக்கு இந்த விரதம்லாம் முடிச்சு மறுபடியும் மதியம் எழுச்சி யூடியூப்ல நான் 2 வீடியோ பார்த்துட்டு இவங்க ரிமைண்டர் கொடுக்குறாங்க போன டைம் எங்க வாழ்க்கை இப்படிதான் ஓடிக்கிட்டே இருக்கும். டிக்கெட் திசையிட்டு ஓடிக்கொண்டிருக்கிற நாடோடி பறவையை போன்றவன் நான். இதற்கு நடுவுல ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதான் மிஸ்டர் மிஸ்ஸஸ் நபரை. ஒரு ஸ்டேஜ்ல நான் நிதானமா யோசிச்சேன், நாம ஏன் கோபப்படணும்? இது உனக்கு தெரியாதா, இது உனக்கு தெரியாதா, இது திருக்குறள் தெரியாதா, இப்படி நான் கோபப்படிக்கிட்டே நான் நின்று ஒரு செகண்ட் நிதானமா யோசிச்சேன். நான் யூடியூப்ல பார்த்திருப்பீங்க, என் யூடியூப் சேனல் யாரை பார்த்திருக்கீங்களா? நல்ல வேலை 4 பேர் கைக்கு நன்றி தேவன். விடாம போடுவேன். உக்ரைன் மாதிரி என்ன நடக்கிறது, கொல்கத்தா ஹாஸ்பிடலில் நடந்தது என்ன, ஹபிள்ஸ் டெலிஸ்கோப் சொல்வது என்ன, கேலக்சியில் இருப்பது என்ன, அதெல்லாம் வேஸ்ட். கூடவே வாழ்ற கட்ட பொண்டாட்டி மனசில் இருப்பது என்ன என தெரிஞ்சுக்கிறவன் தான் வாழ்க்கையை செய்ய முடியும். இதை நான் கத்துக்கிட்டு மிஸ்டர் மிஸ்ஸஸ் அப்புறம் ஏறுமுகனா ஓடி 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 56 எபிசோட் டிராவல் பண்ணி அதோடைய பிரம்மாண்டமான கிராண்ட் ஃபைனல்ஸ்ல கிராண்ட் ஃபைனலிஸ்டாக நாங்கள் வந்தோம் என்பதை பணிவோடு இந்த வேலையை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இல்லறம் என்பது நல்லறம் என்பது ஒண்ணுமே இல்லைங்க. சிம்பிளா சொல்றேன், எல்லாரும் படிப்பது என்ன? சிலர் கீதை, சிலர் குரான், சிலர் விவிலியம், சிலர் அறிவார்ந்த நூல்கள், சில பேர் நம்பிக்கை இருக்கிறார். வாழ்க்கையில எதன் மீதாவது நம்பிக்கை வையுங்கள். அது பக்தியாக இருந்தால் இன்னும் நல்லது. பக்தி என்ற ஒன்று வந்த பிறகு தண்ணீர் வருது, குடிச்சோம் இந்த தண்ணி இது தீர்த்தமாக மாறிவிடும். உணவு
பிரசாதமாக மாறிவிடும். பட்டினி விரதமாக மாறிவிடும். சாம்பல் இருக்கு, சாம்பல் அது திருநீராக மாறிவிடும். இந்த பக்தியோடு நின்னுறோம். அதுல ஈகோ வந்துடக்கூடாது. ஈகோ வந்தா பக்தி வெறியாயிடும். அப்ப என்ன ஆயிடும்? தண்ணி தீட்டாயிடும், சாப்பாடு அரசியல் ஆயிடும், சாம்பல்ல பிராண்ட் வந்துடும், சண்டை சச்சரவு வந்துடும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் என்பது என்ன? திருவள்ளுவர்கிட்ட ஓடி போய் கேட்டார். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, ஒண்ணுமே கிடையாது. உடம்போடு உயிரிடை. இந்த உடம்புல உயிர் எங்க சார் இருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? இந்த ரைட் ஹேண்ட்ல, லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கு, கால்ல இருக்கு, நெஞ்சில இருக்கு, எங்க இருக்குன்னு தெரியாதுங்க. உடம்போடு உயிரிடை. உடம்பு எது, உயிர் எது பிரிச்சு பார்க்க முடியாது. ஒருவேளை பிரிஞ்சிருச்சுன்னா உயிர் இல்லாத உடம்புக்கு என்ன பேரு? நீங்களே மனசுல யோசிச்சுக்கணும். உடம்பு இல்லாத உயிர் நைட்ல வருது, அதான் உயிர் உடம்பு இல்ல, பார்க்க முடியுமா? அப்ப உடம்போடு உயிரிடை, அதை பிரிச்சு பார்க்க முடியாது பாருங்க. அதே போல பிரிக்க முடியாத ஒரு நட்பு தான் இல்லறம் என்று வள்ளுவர் சொன்னாரு. உடல் கணவன், உயிரே அந்த மனைவி தான். என் உயிர் உட்கார்ந்து இருக்கு, உடல் இருக்கு. நீ நைட்டு சாப்பாடு கன்ஃபார்ம். வீட்டுல ரொம்ப கலாட்டாவா இருக்கும் இல்லையா? அதெல்லாம் ரசிக்கணும். எங்க வீட்டுல எல்லாம் வேற மாதிரி. இங்க வந்து நிறைய வெஜிடேரியன்ஸ் இருப்பீங்க, நான்வெஜ் சாப்பிடுவீங்க, சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுருப்பீங்க, மட்டன் பிரியாணி சாப்பிட்டுருப்பீங்க, வெஜ் பிரியாணி கூட சாப்பிட்டுருப்பீங்க. உலக வரலாற்றிலே முதல் முறையா குலாப் ஜாமுன் பிரியாணி சாப்பிட்டா நான் தான். லாக்டவுன் வந்தப்ப வெள்ளக்காரன் எதையே கண்டுபிடிச்சான். யூடியூப் பார்த்து சமைக்க முடியறதே ஒய்ஃப் தான் கண்டுபிடிச்சான். ராஜ்குமார் சொல்லிட்டாரு. எதையாவது பார்த்து எதையாவது சமைச்சு முதல்ல குலாப் ஜாமுன் பண்ணாங்க. லாஸ்ட் ராஜ்குமார் கடிக்கவே முடியல. ரெண்டாவது நாள் சூடா பொங்கல் இருந்தது. என்னமா பொங்கல் வித்தியாசமா? ஏங்க அது பிரியாணிங்க, சாப்பிட முடியல. மிச்சமான பிரியாணி, உடைக்க முடியாத குலாப் ஜாமுனை சேர்த்து மூணாவது நாள் சூரிய வம்சம் தேவயானி மாதிரி குலாப் ஜாமுன் பிரியாணி ஒண்ணு பண்ணி எங்க வீட்டு ஃப்ரிட்ஜை திறந்தீங்கன்னா, கல்யாணமான புதுசுல நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலி. அப்புறம் எங்க அப்பா அம்மா நீங்க சந்தோஷமா இருக்க பாட்டு எங்க நம்ம தான் சொந்த ஊர் இருக்கேன், சொந்த வீடு இருக்கேன், நம்ம போயிட்டாங்க. 6 மாசம் கழிச்சு எங்க அப்பா வீட்டுக்கு வந்தாரு, அம்மா வந்தாங்க, எல்லாம் பேசி எல்லாம் விருந்தெல்லாம் சாப்பிட்டோம். கிளம்பி போகும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன் இந்த மாமியார் மருமகள் சண்டையெல்லாம் வர மாட்டேங்குது நம்ம வீட்டுல? மருமகன் மாமனார் சண்டைலாம் வரவே மாட்டேங்குது, இவ்வளோ பாராட்டுறாங்களே அப்படின்ட்டு. அப்படி கிளம்பும் போது கார்ல ஏறும்போது அப்பா சொன்னார், என்னப்பா எல்லாம் ஓகேயா? அவர் சொன்ன, எல்லாம் ஓகே. 6 மாசம் முன்னாடி நான் வச்ச பால்கோவா அப்படியே இருக்கு, அது தூக்கி வீசிடு. 5 மாசம் முன்னாடி பக்கத்து வீட்டுல பர்த்டேக்கு ஒரு கேக் கொடுத்தாங்க, அது கட்டி ஆயிடுச்சு, எடுத்து கொட்டிடு. அப்புறம் நான் 6 மாசம் முன்னாடி போகும்போது ஒரு கேஸ் சிலிண்டர் வாங்கி போட்டு போனேன், இன்னும் அது காலியாம இருக்கு, சமைக்கிறீங்களா இல்லையா? மொத்தமா கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் என்ன பண்ண முடியும்? அப்புறமேட்டு ஒரே நாங்க 2 பேரும் சேர்ந்து கல்யாணமான புதுசுல சுகன்யா அற்புதமா பேசுனீங்க. I will wait and watch you. சாட்ட சொல்லிட்டு இருந்தேன், இது ட்ரெய்லர் வசனத்தை கம்மிங் சூன். நமக்கே இருக்கு 9 வருஷம் அந்த மனுஷன் என்னடா பாடுபட போறோம். நாங்க 2 பேரும் கல்யாணமான புதுசுல என்ன தெரியுமா கண்டுபிடிச்சோம்? தோசை சுடுறது எப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணோம். எங்க அம்மா சுட்டா தோசை தனியா வருது, நாங்க சுட்டா கல்லை விட்டு பிரிய மாட்டேங்குது லவ். சமைக்கிறது எப்படி கண்டுபிடிச்சோம். இன்னும் சொல்ல போனா சில தோசை கல்லையெல்லாம் எடுத்து தூரமா தூக்கி போட்டு எவிடன்ஸ் எப்படி அழிக்கிறதுங்கிறத கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் எனக்கு எது பிடிக்கும் அவங்க கண்டுபிடிச்சாங்க, அவங்களால எது முடியுங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். அவ்வளவுதான் வாழ்க்கை. ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு நாளுங்க கீரை துவையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா வந்தாங்கன்னா ஊர்ல இருந்து பிரண்டை செடியை கொண்டு வந்து தோலை வச்சு பிரண்டை துவையல் சொல்லும் போதே எனக்கு எச்சு வருது, அப்படி சாப்பிடுவேன். சுடுசோறுல புதினா துவையல் இருந்தா போதும் 2 சட்டி சாப்பிடுவேன். நான் ஒரு சாப்பாடு பைத்தியம், பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் ஃப்ரிட்ஜை திறந்து உள்ள கீரை துவையல், ஆஹா ஒய்ஃப் நமக்காக வச்சிருக்கா, நேரா போ சுடுசோறை போடு சாப்பிடு. ஹெல்த் சார், அது கசப்பா இருந்தாலும் நல்லா இருக்கும். 3வது வாய் முடியும் போது ஓடி வந்து சொன்னா, மாமா அது கீரை துவையல் கிடையாது, அது மருதாணி பயந்திக்கோ. ஆனா அந்த மருதாணியை சாப்பிட்டு நான் சமைக்கல. நீங்களாம் டப்பால என்ன வைப்பீங்க? சாம்பார், ரசம், மிச்சமா இருந்தாங்க. இந்த குக்கும்பர், வெள்ளரிக்காய், வாழைப்பழம், ஐஸ்கிரீம் 3ஐயும் சேர்த்து பிசைஞ்சு ஒரு சாலட் மாதிரி வச்சிருந்தாங்க. எடுத்து சாப்பிடும்போது முதவாய் சாப்பிட்டு டவுட்டாய் கேட்டேன்,
இது சாப்பாடு பொருள் தானே. ஐயோ அது ஃபேஸ் பேக். சரி பரவாயில்ல, வாய் நல்லா இருக்கு சாப்பிடுங்க அப்படின்னு ஒரே கலாட்டாவா இருக்கும். ஆனா அதெல்லாம் ரசிப்பது தான் இல்ல. நீங்க எல்லோரும் படிக்கக்கூடிய ஒரு புத்தகம் நான் சொன்னபோது வரிசையா ஒவ்வொரு மதத்துக்கு ஒண்ணா சொன்னாங்க சார். திருக்குறள் ரொம்ப ஈஸி, பயப்படாதீங்க. உங்க வீட்ல திருக்குறள் சொல்லி உங்களை பயமுறுத்த மாட்டேன். திருக்குறள்ல இருக்க அதிகாரத்துடைய நேம்ஸ் என்ன ஆர்டர்ல சொல்ற பாருங்க. இதான் லைஃப். ஒரு புக் எழுதணும் சார், அற்புதமா புத்தகங்கள் வச்சிருந்தீங்க, அதுக்கே ஒரு பெரிய நன்றி. ஏன்னா எனக்கு ஊர் திருவிழாவில் பேசுவதை விட புத்தக திருவிழாவில் பேசுவதற்காக ஓடி ஓடி பேசக்கூடியவனா. ஒரு புத்தகம் ஒரு மனிதனை எப்படி உருமாற்றம் என்பதற்கு நானே எடுத்துக்காட்டு. இந்த தலைப்புல பேச மாட்டேன். காலேஜ் போனா பசங்களை போதையின் பாதைக்கு போகாம புத்தக பாதைக்கு கொண்டு வரதுக்கு பேசுவேன். அப்படிப்பட்ட புத்தகங்கள் சிறந்தது திருக்குறள். அந்த திருக்குறள் எழுதும்போது ஃபர்ஸ்ட் ஒரு வாழ்த்து சொல்லணும். எந்த புக் எழுதினாலும் ஒரு வாழ்த்து சொல்லணும். யாருக்கு வாழ்த்து சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் அதிகாரம் போட்டார், கடவுள் வாழ்த்து. நீ முதல்ல கடவுளை வாழ்த்தி வாழ்க்கையை சொல்லு. இரண்டாவது ஒரு புக்ல ஏதாவது ஒரு சிறப்பு சொல்லணும். ஏதாவது ஒரு சிறப்பு சொல்லணும். அப்ப என்ன சிறப்பு சொல்லலாம்? கடவுளுக்கு அடுத்து என்ன வைக்கிறார்னா வானத்து சிறப்பு, வான் சிறப்பு. மழை இல்லைன்னா பூமி இல்லை. நல்ல கவனிங்க, என்னுடைய கவலை. கடவுளை வாழ்த்தி வானத்து சிறப்பை சொல்லி யாருடைய பெருமையை சொல்றதுன்னு யோசிக்கும் போது நீத்தான் பெருமை. தேர்ட் அதிகாரம். நமக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க பாருங்க, நம்ம பெரியவங்க, நம்ம தாத்தா பாட்டி பூட்டி நம்முடைய சியா இவங்கெல்லாம் வாழ்ந்த இந்த பூமி இருக்கு பாருங்க, அந்த நீத்தார் பெருமை சான்ற பெருமை. கடவுளை வாழ்த்தியாச்சு. ரெண்டாவது என்ன? வானத்து சிறப்பை சொல்லியாச்சு. மூணாவது என்ன? நீத்தாரின் பெருமையை சொல்லி நாலாவது ஒரு பர்பஸ் ஆஃப் தி புக் என்ன சொல்றாரு? இந்த புக் எதுக்கு தெரியுமா எழுதுன? அரண் வலியுறுத்தல். நாலாவது அதிகாரம் பேரு அரண். அந்த அறம்ல இல்லறம் வரும், நல்லறம் வரும், பொது அறம் வரும், எல்லாமே ஒரு அரண் வலியுறுத்தல். இப்ப 4 முடிச்சதா? இப்பதான் முக்கியமான விஷயம். 5வது அதிகாரத்தை என்ன தெரியுமா வச்சாரு? காசை பத்தி வைக்கல, உடம்ப பத்தி வைக்கல, மருந்தை பத்தி வைக்கல. கடவுளை வாழ்த்தி வானத்து சிறப்பை சொல்லி, கடவுளை வாழ்த்தி வானத்து சிறப்பை சொல்லி, யாருடைய பெருமையை? நீத்தார் பெருமையை சொல்லி, 4வது என்ன? அரண் வலியுறுத்தி, 5வதா ஒரு அதிகாரம் போட்டார். அதற்கு பெயர் இல்வாழ்க்கை. இங்க இருக்க ஆண்களுக்கு புரியும். கல்யாணங்கிறது ஆவற வரைக்கும் எப்ப ஆகும் இருக்கும், ஆன பிறகு ஏண்டா ஆச்சுன்னு இருக்கும். பாதிக்கப்பட்ட 4 பேர் நல்லா சிரிக்கிறீங்க. ஆண்களுக்கு எப்ப கல்யாணம் பண்ணணும்ன்ற ஒரு டவுட் வரும்போது இல்வாழ்க்கைன்ற அதிகாரத்தை சொல்றாரு. 6 உதவிகள் உன்னால பண்ண முடியும்னா யூ ஆர் எலிஜிபிள். வா கல்யாணம் பண்ணு. அடுத்தவருக்கு 6 உதவிகள் பண்றதுக்கு ஒரு ஆம்பளை எடிக்க ரெடி ஆவறாரோ அவர் எலிஜிபிள். அடுத்த அதிகாரம் வாழ்க்கை துணை நலம். அவன் 6 ஹெல்ப் அடுத்தவங்களுக்கு பண்றான்ல, அதை தடுக்காத மனசு வரும்போது அந்த பொண்ணு ரெடி ஆவறா. அதான் வாழ்க்கை துணை நலம். இப்ப முதல்ல அடுத்தவனுக்கு எப்ப ஹெல்ப் பண்ணுவோம்? நாம நல்லா இருக்கணும், நம்ம வயிறு நிறையணும், நம்ம ஃபேமிலி டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கணும். ஐயோ அந்த குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுங்களேன், கட்டிடுவோம். அவர் ஹெல்ப் பண்றாரு, குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட போகும்போது எப்ப தடுக்காம இருக்கணும்? நம்ம குழந்தை நல்லா இருக்கணும், நம்ம கிட்ட 4 காசு இருக்கு, நாம நிம்மதியா இருக்கணும். சரி ஃபீஸ் மட்டும் கட்டாதீங்க, Dress வாங்கி கொடுங்க, அந்த குழந்தைக்கு ஷூ போடாம இருக்கு, காலுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, அந்த ஹெல்ப் பண்ணணும். இப்ப இல்வாழ்க்கையை முடிச்சு அடுத்த அதிகாரத்துக்கு பேரு வாழ்க்கை துணை நலம். இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்வாழ்க்கை வாழ்க்கை துணை நலம். 3வதா ஒரு அதிகாரம் போட்டார். ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வந்தா 3வதா என்ன வரும் வீட்டுக்குள்ள? குழந்தைங்க. சண்டையா? குழந்தைங்க. அடுத்த அதிகாரத்தின் பேர் மக்கட்பேறு. குழந்தை எப்படி கொஞ்சணும், குழந்தை எப்படி ரசிக்கணும், சிறுக்கை துளாவிய கூழ் அமுதத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்களாம். வேண்டாமா, அந்த பிஞ்சு குழந்தை, குட்டி குழந்தை கையில அப்படியே அந்த பருப்பு சாதத்தை அப்படியே குழையும் பாருங்க, அந்த சிறு கை துளாவிய கூழ் நடா அமுதம் தீப்படா, அதுதான் அமுதம். இல்வாழ்க்கை முடிச்சு வாழ்க்கை துணை நலம் வந்து மக்கட்பேறு. 3 பேர் வந்துட்டீங்களா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பண்ணிட்டீங்களா? குழந்தைய வந்துருச்சா? 4வதா போறாரு பாருங்க. 4வது என்ன தெரியுமா? அந்த வீட்டுல வரணும் அன்புடைமை. அன்பா வீட்டுல அன்பு சொல்லி தரணும், குழந்தைக்கு அன்பா வளர்க்கணும். அதுக்கு அடுத்த அதிகாரத்துக்கு என்ன தெரியுமா பேரு? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அன்பா இருந்ததாலதான் குழந்தையே வந்துச்சு. அதை பத்திலாம் நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். அது இந்தியாவுக்கு நிறைய தெரிஞ்சதால தான் மக்கள் தொகையில நம்ம லீடிங்கா இருக்கோம். இப்ப அந்த குழந்தைக்கு அன்பு காட்ட அன்புடைமை. இப்ப இந்த குழந்தைய தாண்டி ஒரு 4வதா ஒரு மேட்டர், ஒரு வெளியில ஒரு ஆளுக்கு அன்பு காட்டணும். அந்த அதிகாரத்தின் பேர் விருந்தோம்பல். கல்யாணமானவங்க வீட்டுக்கு விருந்துக்கு சில பேர் வருவாங்க. பயப்படாதீங்க, உங்க வீட்டுக்கு வர மாட்டேன் சொல்றேன்.
நான் பாட்டு விருந்துக்கு போய் சாப்பாடுலாம் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கோம். ஆனா கல்யாணமானவங்க விருந்துக்கு போவாங்க, கல்யாணமானவங்க வீட்டுக்கு விருந்துக்கு போவாங்க. நாங்க கல்யாணமான புதுசுல செய்யக்கூடிய அத்தை ஞாபகம் இருக்கா? ஒரு அத்தை வந்தாங்க மணப்பாறையில இருந்து. பயங்கரமான அத்தை. உன் பொண்டாட்டி கையால தான் சாப்பிடுவேன் இன்னைக்கு அப்படின்ட்டாங்க. நம்மால யாரு ஆகியோ எனக்கு அத்தையை ரொம்ப பிடிக்கும். நாம ஏதாவது சமைச்சு கொடுத்து எதுக்கு ஸ்விக்கில பாவம் அவங்களை ஏதாவது ஆர்டர் பண்ணிருங்க. இவங்க நீ இன்னைக்கு என்ன சமைக்க போற? என்னத்தை எனக்கு ரசம் தான் வரும், நீ ரசம் வை, நான் சாப்பிடுவேன். ரசம் வச்சா அதுக்கப்புறமேட்டு சொன்னேன், அம்மா நீ வாழ்க்கையில ரசம் மட்டும் வை, விஷம் வைக்காத, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணு, இது கொட்டிடு அப்படின்னா. எங்களுக்கே கோபம் வந்துச்சு. அத்தை பரவாயில்ல, நம்ம வேற ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி அது நல்லா வர வரைக்கும் நான் விட மாட்டேன், இன்னொரு வாட்டி வை. இப்ப சூப்பர்வைசர் நடக்குது. ரெண்டாவது வாட்டி நடக்கும்போது எனக்கே பதட்டம் ஆயிடுச்சு, அதுவும் சரியா வரல. மூணாவது வாட்டி அவங்களும் ஷேர் ஹோல்டர் நான் சேர்ந்து வைக்கிறாங்க, வா பூண்டை இப்படி இடிச்சு போடக்கூடாது, தோல் தனியா இருக்கணும், பூண்டு இருக்கிறதே தெரியக்கூடாது, ஆனா பூண்டு போடணும். இஞ்சி நெஞ்ச கரிக்க கூடாது, ஆஹா இன்னும் ஒரு துளி இருந்தா நல்லா இருக்கும் என்ற அளவுல தான் நிக்கணும். உப்பு ரொம்ப போனா தப்பு, அது அளவா தான் போடணும். இப்படி சொல்லி அவங்க ஒரு ரசம் வச்சு கொடுத்தாங்க. ஆல்ரெடி 3 வாட்டி வச்சோட பசியில இருக்கோமா, அமுதமா இருந்தது அந்த ரசம். ஆஹா இப்ப என்னன்னா இதெல்லாம் நம்ம வந்து நம்மளுக்கு தெரியும், நம்ம குழந்தைகளுக்கு தெரியாது. அடுத்த லைஃப்க்கு இல்வாழ்க்கை ஆணுக்கு வாழ்க்கை துறையாள பெண்ணுக்கு 2 பேரும் சேர்ந்த உடனே மக்கட்பேருக்கு நம்ம அன்பை சொல்லி தரோம். வீட்டுக்குள்ள இருந்த அன்பு வெளியில இருந்து வருவார், விருந்தோம்பல். அவருக்கு அன்பு வந்துச்சா இப்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்ப வீட்டுல இருந்து குழந்தை வளர்ந்துருச்சு, வீட்டை விட்டு வெளில போகுது. இதாங்க 10வது அதிகாரம். அந்த அதிகாரத்துக்கு பேர் தெரியுமா? இனியவை கூறல். வாயில இருந்து நல்லது மட்டும்தான் வரணும், மங்களமா வரணும். வாய்க்கு வாய் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இவ்வளவுதாங்க திருக்குறள். நல்ல ஒரு கைத்தறல் தாங்க. எத்தனை முறை இதை சொல்லிட்டாங்க. இதை விட இல்லறம் நல்லறம் என்பது இவ்வளவு எளிமையா யாருமே சொல்ல முடியாது. 1000 சண்டைகள் வந்தாலும் அதை ரசிக்கக்கூடிய மனம் வேண்டும். 1000 பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு குணம் வேண்டும். பல்லக்கு பார்த்திருக்கீங்களா? பல்லக்கு தூக்கிட்டு போமே. திருமண வாழ்க்கை என்பது ஒரு பல்லக்கு. ஒரே நேரத்தில் 2 பேர் மேலே ஏறி பயணம் செய்ய முடியாது. அந்த அம்மாவும் ஏறிடுச்சு, இவரும் ஏறிட்டாரு. யாரு தூக்குறது? நீங்க தூக்குங்க, நீ தூக்கு, யாருமே தூக்குங்க. 2 பேரும் சேர்ந்து தூக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உள்ளே யாருமே இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா, ஒருத்தர் உட்காரும் பொழுது ஒருத்தர் பேலன்ஸ் பண்ணணும், ஒருத்தர் பேலன்ஸ் பண்ணும்போது இன்னொருத்தர் விட்டு தரணும். அப்பப்போ ஒரு ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு செய்தி சொல்ல போறேன், அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய போறேன். நான் கேட்கிற கேள்விக்கு தயவு செஞ்சு மனசாட்சியோட பதில் சொல்லுங்க. ஓகே? பெரியவங்க எல்லாம் இருக்கீங்க, எல்லாரும் சொல்லலாம், பயப்படாத. உன்னை பத்தி கேள்வி கேட்க மாட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு நாங்க நிம்மதியா சந்தோஷமா ஹனிமூன் போயிட்டு வந்தோன்றவங்க கையை தூக்குங்க. அப்ப மீதி பேர்லாம் ஹனிமூனே போலையா? ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன், அவனுக்கு கல்யாணம் நான் தான் பண்ணி வச்சேன். லவ் மேரேஜ், வீட்டுல பிரச்சனை. அவனுக்காக பொண்ணு வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்டு பையன் வீட்டுல அவங்க அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சு, கல்யாணத்தை நானே நின்று தமிழ் முறை திருமணம் நானே தொகுத்து வழங்கி நல்லா முடிச்சு, கல்யாணத்துக்கு அடுத்த நாள் எங்க தெரியுமா போனாங்க? காஞ்சனா படம் பார்க்க போனாங்க. நான் போன் பண்ணி கேட்டேன், என்ன மச்சி கொடைக்கானலா ஓகே? என்னடா இங்க? இல்லடா காஞ்சனா போயிட்டு இருக்கேன். சரிடா போயிட்டு வா, நெக்ஸ்ட் என்ன பிளான்? அவ்வளவுதான்டா, வீக்கெண்ட் முடிஞ்சது, நெக்ஸ்ட் ஆபீஸ் போறேன். ஹனிமூன் போலையா? ஐடில இருக்கேன்டா. எப்படா? ஆல்ரெடி கல்யாணத்துக்கு வர நான் 4 நாள் லீவ் போட்டேன். எப்படா ஹனிமூன் போறது? வாழ்நாள் முழுக்க நண்பர்களே, மனிதனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உப்பு இல்லாம கூட நீங்க வாழ்க்கையில வாழ முடியும், நட்பு இல்லாம வாழ முடியாது. இது கடவுளுக்கே கிடையாது. இறைவனுக்கு தாய் உண்டு, தந்தை உண்டு, தனக்கு பிறந்த குமாரன் உண்டு, குமாரத்தி உண்டு, உறவு உண்டு. கடவுளுக்கு நண்பர்கள் யாரா இருக்காங்களா சார்? கிடையாது. மனிதனாக பிறந்த நமக்கு மட்டும்தான். உலகத்திலேயே இந்த தாய் வேணும், இந்த தந்தை வேணும்னு கடவுள்கிட்ட நம்ம கேட்க முடியுமா?
நான் கேக்குறேன் இனியா ஓகே ப்ரோமேட்ல ராதா நகர் ஓகே ஸ்டேட் பேங்க் பக்கத்துல இந்த அம்மா வேண்டாம் பக்கத்து அம்மா அவங்க டெலிவரி பண்ணுங்க தேங்க்யூ அப்படின்னு வர முடியுமா இல்ல அது வாய்ப்பு இறைவன் எழுதுனது நமக்கு பிறக்கிற குழந்தை நம்ம கடவுள்கிட்ட வேண்டுவோம் எனக்கு இப்படி வேணும் அறிவாளி பிள்ளையாலாம் பிறந்தோம் 10 வயசுல பார்த்தா அவன் மிஷின் வச்சு நம்மளே சொல்லுவான் குணமான அமைதியான மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அது பிறந்ததுல இருந்தே நம்ம முடிய பிடிச்சிட்டு அடிக்கும் நாம அந்த காலத்துல ஒரு பொம்மையை வச்சு எப்படி விளையாடிட்டு இருப்போம் பொம்மைக்கு அழகு பண்ணுவோம் பூ வைப்போம் பொட்டு வைப்போம் தாளாட்டுவோம் பொம்மை கூடவே தூக்குவோம் இப்ப இருக்க பசங்க கிட்ட ஒரு பொம்மை வாங்கி கொடுங்க முதல்ல கழுத்தை திருகுவான் தலைகளை விட்டு அடிப்பான் ஒரு வீட்டுக்கு போனேன் இது மாதிரி நியூலி மேரிட் வீட்டுக்கு குழந்தைய பிறந்திருந்தான் ஆசையா போன ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வெளில அடிச்சோன்னா கதவை திறந்து அந்த குழந்தை வாங்க அங்கிள் வாங்க மாமா ஏதாவது சொல்லல கதவை திறந்தோன்னு எடுத்தா மாதிரி ஒரு துப்பாக்கி டிஷும் 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 நான் ஷாக் அப்படியே நின்னேன் அவங்க அம்மா கிட்ட சொல்றான் மம்மி இந்த அங்கிள் சாவவே மாட்டேங்குது உள்ளூர் தான் அம்மா அண்ணா என்ன குழந்தை தானே சும்மா சாவர மாதிரி நடிக்கும் மாறி போச்சு இப்படி மாறி போச்சு உண்மையிலேயே இப்படி குழந்தை வேணும் நாம கேட்டாலும் கிடைக்காது அதுவும் வாய்ப்பது இறைவன் எழுதுவது ஆனா வாழ்நாளே தயவு செய்து யோசிச்சு பாருங்க நம்ம கான்சியஸோட நம்ம புத்தி சித்தியோட நமது அறிவோட நமது நிதானத்தோட வெள்ளையா எனக்கு ஏத்த மாதிரி படிச்ச மாதிரி இத்தனை சம்பளத்துல வாங்குற என்னுடைய மதத்துல இந்த காஸ்ட்ல இந்த தெருவுல லட்டு மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு வேணும் கேட்டு நீங்க சூஸ் பண்ண ஒரே உறவு மனைவி என்ற மாபெரும் உறவு மட்டும்தான் உலகத்திலேயே நீங்க சூஸ் பண்ற உறவு சில ஆண்கள்லாம் கைத்தட்ட சொல்லி குத்துறாங்க நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் நாமளா சூஸ் பண்ணது எது கடவுளுக்கு கூட அந்த பிராப்தம் இல்ல நாம தான் சூஸ் பண்ணோம் அந்த அம்மா தான் உங்களை சூஸ் பண்ணுச்சு பொண்ணு பார்க்க போன அன்னைக்கு பையனை பிடிச்சிருக்கான்னு எல்லாரும் கேட்டிருப்பாங்க என்ன சொல்ல தெரியாம அந்த மாதிரி தப்பு இப்படி புரிஞ்சிருக்கும் அது வெக்கத்துல புரிஞ்சுதா துக்கத்துல புரிஞ்சுதானே தெரியாது ஆனா நாமளா சூஸ் பண்ண ரிலேஷன்ஷிப் அப்ப இதை ரெஸ்பெக்ட் பண்ணி நாம என்ன பண்ணோம் தயவு செய்து அனிமூனே போகாதவங்க என்ன வயசானாலும் பரவாயில்ல ஊர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல உங்க கையில இருக்கிற செல்போன்ற கொல்லிக்கட்டி ஆஃப் பண்ணி தூக்கி போட்டு கையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற கவிதையை தூக்கிட்டு ஒரு ஹனிமூன் 10 நாள் போயிட்டு வாங்க ஏற்கனவே போனவங்க செகண்ட் ஹனிமூன் போயிட்டு வாங்க கைத்தட்ட அந்த 2 பேர் கண்டிப்பா போவீங்க தயவு செய்து போயிட்டு வாங்க இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம் ஒரு ஃபார்முலாவை சொல்லி இல்லறத்தை நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் குறிப்பாக ஆண்களுக்கு இதோட என்னுடைய நேரத்தின் அளவுக்கு நிறைய சேர்ந்த ஃபார்முலா பேரு சார் இருக்கா 7-5 வரைக்கும் போட்டுறீங்க என் பேர் முடிக்கணும்னா நீங்க அப்படியே கோட் வேர்ட்ல வர வாழ வழியை ஏதாவது சொல்லுங்க நான் முடிச்சுவேன் நீங்க அங்க இருந்து பாஸ் பண்ணுங்க நான் அப்படியே கோட் வேர்ட் அக்செப்ட் பண்ணுவேன் ஓகே ஓகே இந்த ஃபார்முலா பேர் என்ன தெரியுமா 7S ஃபார்முலா சார் என்ன ஃபார்முலா கேட்கல 7S பத்தி நாம பேச போறோம் சரியா நல்லா மனசுக்குள்ள ரெடிக்கிட்டே வாங்க இதுதான் இந்த ஃபங்க்ஷனுடைய மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் வழக்கமா இது வந்து அவர் சொன்ன மாதிரி டாடா ஹியூண்டாய் தனிஷ் இந்த கம்பெனி எல்லாம் பல லட்சம் ரூபாய் வாங்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லா கோச் போட்டு பேசிட்டு கடைசியில சொல்லி தருவேன் நம்ம ராதாநகருடைய நம்ம மனவளக்கலை மன்றத்திற்காக இதை இலவசமாக என் அன்பு கலந்து சொல்லி தர போறேன் 7S ஃபார்முலா இதை ஃபாலோ பண்ணுங்க சத்தியமா வாழ்க்கை மாறும் இதுக்கு நான் கேரண்டி இத ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறலனா உங்கள் அத்தனை பேருக்கும் ஆளுக்கு 1000 ரூபாய் அண்ணன் கொடுப்பார் அவங்க விட வாலண்டியர்ஸ் நிறைய கை தட்டாங்க 7S சார் வாழ்க்கை மாத்த போற 7S சார் யாராவது எடுக்கிறத கூட போன்ல எடுத்துக்கங்க வீட்ல போய் பாத்துக்கலாம் 7S மாத்தினா வாழ்க்கை மாறும் அது என்ன 7Sனா முதல்ல படிப்படியாக குறைக்க வேண்டிய 4S இருக்கு முதல் S என்ன முக்கா பங்காக குறைக்க வேண்டிய S இருக்கு அதுக்கு பேரு சுகர் சர்க்கரையே போடாம சாப்பிடுங்க நான் சொல்ல மாட்டேன் கஷ்டம் அப்ப நல்லா இருந்தாலும் சுகர் இல்லனாலும் டயபெட்டிக்கா இல்லனாலும் முக்கா சக்கரை போட்டு ஒரு காபி குடிங்க முக்கா சக்கரை போட்டு ஒரு டீ சாப்பிடுங்க 2 நாள்ல உங்க சுகர் தானா இறங்கும் என் காலை பொழுது கதிரவன் வரும்போதல்ல எனது பதத்தில் காபி ஃபில்டர் காபி
எவ்வளவு நாட்டு சக்கரை போடணும்னு என் ஒய்ஃபுக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாரு காப்பியை கொண்டு வந்தாலும் என்னுடைய புகழ் விடியாது. அப்ப 3/4 பங்கு சக்கரை போடுங்க. இது 3/4 பங்கா குறைக்க வேண்டிய எஸ் சுகர். அடுத்து அரை பங்காக குறைக்க வேண்டிய ஒரு எஸ் இருக்கு, அதுக்கு பேர் சால்ட். டாக்டர் பாத்தீங்கன்னா சுகரை பத்தி மணிக்கணக்குல பேசுவோம், சால்ட்டை பத்தி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அரை உப்பு போட்டு நீங்க ஒரு வதக்கல் சாப்பிடுங்க, அரை உப்பு போட்டு ஒரு காய் சாப்பிடுங்க, அரை உப்பு போட்டு ஒரு கறி சாப்பிடுங்க, அரை உப்பு போட்டு ஒரு கூட்டு சாப்பிடுங்க. முதல் 3 நாள் ஒரு மாதிரி இருக்கும், 3வது நாள் உங்க முகம் புலிவாகும். கண்ணத்து சதை இருக்கு பாருங்க, டபுள் சின், மூன் சிண்ட்ரோம். கொஞ்சம் வயசாயிடுச்சு அந்த கழுத்து சதை இருக்கே அப்படியே இந்த மூன்ல இருக்க மாதிரி அப்படியே தொலைதொலைன்னு ஆயிடும், இது ஒட்டிக்கும், முகம் மாறும், புலிவாகும். அப்ப 3/4 பங்கு ஆக்க வேண்டிய எஸ் சுகர், அரை பங்கு ஆக்க வேண்டிய எஸ் சால்ட், 1/4 பங்கு ஆக்க வேண்டிய ஒரு எஸ் இருக்கு சார். அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ். எல்லாருக்கும் இருக்கு, எலான் மஸ்க்கு இருக்கு, அதானிக்கு இருக்கு, அம்பானிக்கு இருக்கு, ராஜ்மோகன் கூட இருக்கு. ஆனா இதற்கு நீங்க தினமும் 1/4 மணி நேரம் டெடிகேட் பண்ணணும். நான் டெய்லி மதியம் சாப்பிடும்போது என் துணை இயக்குனர் வந்திருக்காரு, அவருக்கு தெரியும். 20 நிமிஷத்துல வேகமா கடகடன்னு சாப்பிட்டுருவேன், போனை ஆஃப் பண்ணிடுவேன், ஒரு தனி ரூம்ல இருப்பேன். 15 நிமிஷம் முடிஞ்சா ஜன்னலை திறந்து வச்சு அந்த நாளினுடைய பிரச்சனையை பத்தி பேப்பர் பேனாவை எடுத்து எழுதுவேன். என்ன ப்ராப்ளம், ஓ அந்த ஃபீஸ் கட்டணுமா, அதை எப்படி கட்டலாம், என்னைக்கு வரைக்கும் இருக்கு, ஆன்லைன்ல கட்டலாமா, முடிஞ்சு போச்சு. இந்த 15 மினிட்ஸ் நான் டெடிகேட் பண்ணல, நீங்க வண்டி ஓட்டுவேன், ஆஹா பையனுக்கு அந்த இந்த ஃபீஸ் கட்ட சொன்னாலே பேசிக்கிட்டே இருப்பேன். மைண்ட்ல ஐயோ அந்த டேட் வேற முடிஞ்சிருச்சு. சாமி கும்பிடுவேன், வடபள்ளி முருகன் போயிட்டு முருகா ஐயோ நீங்க நைட்டுக்குள்ள கட்டணுமே, மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடும். அப்ப ஒரு நாளில் 1/4 மணி நேரம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்காக பேப்பர் பேனாவோட காற்றோட்டமா உட்காந்துருங்க. 4வது ஒரு எஸ் இருக்கு, நீங்க 0 ஆக்க வேண்டிய எஸ். அந்த எஸ்க்கு பேரு சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன். ஆண்களுக்கு மெயினா என்ன பண்ணுவீங்க, ஊட்டி ட்ரெயின் மாதிரி சில பேர் புகை வண்டியா விடுவாங்க தெரியுமா. நான் யார சொல்றோம்னா அவங்களுக்கு தெரியும். எந்த மனிதனும் பிறக்கும் போதே தம்மடித்துக் கொண்டு கெட்ட பழக்கங்களோடு பிறப்பதே இல்லை. யோசிச்சு பாருங்க, ஒட்டக சிவிங்கி, சிங்கம், புலி, கருங்குரங்கு எதுவுமே ஒரு பேப்பரில் 700 கெமிக்கலை கொட்டி ரோடு போற தார பேப்பர்ல போட்டு தான் வாயில போட்டு நிரூபிச்சுமா. ஆனா மனித பிரேக் படிக்கிறான். இவனும் பிறக்கும் போதே ஆரம்பிக்கிறதுல கூடவே இருக்க ஃப்ரெண்டுன்ற ஒரு கணக்குல வரும். முக்காவாசி பொண்டாட்டிக்கு நம்ம ஃப்ரெண்டை பிடிக்காத காரணமே இதுதான். அவன் மாப்பிள்ள இல்லு அப்படிமா, ஏன் வேணாண்டா, எங்க அப்பா சொல்லியிருக்காருனா வேணாண்டா, ஐடியா நம்ம வாயில வச்சோன்னு ஒத்துக்கா தெரியுமா. நம்ம இருமல்லாம் வரும், இருமல்லாம் வருது, இருமல் வந்துச்சா வாடா மச்சா நீ வயசுக்கு வந்துட்ட கங்க்ராட்ஸ் அப்படின்னு. சாராயம், சிகரெட், இந்த நாத்தத்திலிருந்து தயவு செஞ்சு வெளில வந்துருங்க. ஒரு ஷாக்கிங் ஃபேக்ட் சொல்றேன், தம் அடிக்கிறவங்களுக்கு வர கேன்சரை விட கூட இருக்கிறவங்களுக்கு பாசிவ் ஸ்மோக்கிங் மூலமா மனைவிக்கு குட்டி குழந்தைகளுக்கு வந்துருங்க. தயவு செய்து இன்னைக்கே தலைய சுத்தி வீட்டுக்கு போனோம்னா அந்த கர்ப்பத்தை தூக்கி போட்டுருங்க. அந்த நாட்டத்துல இருந்து நரகத்துல இருந்து நீங்க விடுதலை ஆகிடுங்க. ஆண்களுக்கு இது, பெண்களுக்கு சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன் இருக்கும். சில பேருக்கு ஷாப்பிங், சில பேருக்கு ஏன் வாங்குறாங்கன்னே தெரியாது. ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் போனா அம்பானி வீட்டுல வாங்குற சுடிதாரோட இந்த அம்மா நிறைய சுடிதார் ஆகும். சில பேர் பட்டுப்புடவை கலெக்ஷன் எல்லாம் கலந்து பாத்தீங்கன்னா இடம் முத்த, எங்க வீட்டுல என் ஒய்ஃபுக்கு 3 பீரோ, எனக்கு ஒரு செல்ஃப், கோட்டையில சுருட்டி உள்ள சுருகி வச்சிருக்காங்க. எதுக்கு இவ்வளவு நுகர்வோர் கலாச்சாரம்? கொஞ்சம் தயவுசெய்து நீங்க சிஸ்டர்ஸ் மாதிரி யோசிச்சு பாருங்க. உங்க பாட்டி தலைமுறையில மொத்த வீட்டுடைய துணிமணியும் ஒரு ட்ரங்க் பட்டியில் வச்சிருப்போம் சார். ஒரு இரும்பு ட்ரங்க் பட்டி திறந்த மொத்த வீட்டுடைய துணிமணி அதான் ட்ரெயின்ல போகும்போது எடுத்துருப்போம். நம்ம அம்மா தலைமுறையில மொத்த வீட்டாளர்களுக்கும் துணிமணி வந்து ஒரு பீரோ இருக்கும் சார். அதுல ஒரு சாவி கத்து போட்டு துணிமணி இருக்கும். இப்ப நம்ம தலைமுறை யோசிச்சு பாருங்க, குழந்தைக்கு ஒரு பீரோ, அந்த அம்மாக்கு ஒரு பீரோ, வேலைக்காரங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பீரோ வச்சு ஏன் வாங்குறோன்னே தெரியல வாங்கிட்டே இருக்கும். சோ தயவு செய்து பெண்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிக்ஷனா இருக்கீங்களா, அதை 0 ஆக்கிடுங்க. ரீகால் பண்றேன், 3/4 பங்கு ஆக்க வேண்டிய எஸ் சுகர், அரை பங்கு ஆக்க வேண்டிய எஸ், 4 பங்கு ஆக்க வேண்டியது 0 ஆக்க வேண்டியது சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன். இப்ப படிப்படியா ஏத்த வேண்டிய 3 எஸ் சொல்றேன். முதல்ல நீங்க இமிடியேட்டா ஏத்த வேண்டிய எஸ் என்ன தெரியுமா? ஸ்வெட்டுங்க, தமிழ்ல வியர்வை. நான் படங்கள் நடிச்சேன், சார் இண்டஸ்ட்ரியில இருக்காரு. இந்த படங்கள் நடிச்சதுல என்ன ராஜ்மோகன் கத்துக்கிட்டீங்கன்னா, நான் உன்னை கண்டுபிடிச்சேன், சிரிக்கிற மாதிரி நடிக்க முடியும், அழுகுற மாதிரி நடிக்க முடியும், வியர்க்கிற மாதிரி நடிக்கவே முடியாது சார்.
4 மாடி மேல ஓடி வாங்க ராஜ்மோகன் டைரக்டர். நான் ஓடி போய் கீழே வந்தோடனே இந்த ஸ்வெட்டோட போயிட்டு இருந்தேன். இந்த வியர்வை இருக்கு பாருங்க, நான் 1 லட்சம் ரூபாய் தரேன், டியூட்டி ஃப்ரீ போங்க, பெர்ஃப்யூம் வாங்கலாம். 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நீங்க கடையில போய் வியர்வையை வாங்கவே முடியாது. அப்ப இந்த வியர்வை, இந்த உடல் தனக்குத்தானே சுரந்து கொள்ளக்கூடிய தாய்ப்பால், உங்களுடைய வியர்வை நல்லா வேலை செஞ்ச உடைங்க, வாக்கிங் நல்லா கைப்பற்றுங்க, தோணும்போது நல்லா கைப்பற்றுங்க. ஒரே இடத்துல உட்காராதீங்க, ஒரு 8 போட்டு நடங்க, ஸ்மார்ட் வாட்ச் கட்டிக்கங்க. 1 மணி நேரம் உட்கார்ந்தா அப்படின்னு ஒரு ஞாபகப்படுத்தும். ஏகி 2 வாட்டி குதிச்சுட்டு உட்காருங்க. ரூமுக்குள்ளாரே ஒரு 8 போட்டு நடங்க. தோணும் போதெல்லாம் பிரிஸ்கா ஒரு வாக்கிங் போங்க. மண்டே மார்னிங்ல இருந்து ஜிம்முக்கு போறேன், அந்த மண்டே வாழ்க்கையில வரவே வராதா? நீங்க தோணும் போதெல்லாம் போங்க. இப்ப ரொம்ப நேரமா உட்கார்ந்துருங்க, ஒரு வாட்டி எந்திரிங்க. சூப்பர். சில பேர்லாம் நின்னுட்டு இருக்க பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியும். பரவாயில்ல, உட்காருங்க. சூப்பர் சூப்பர், பிரிஸ்காகீங்க. சொல்றதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. மனவளக்கலை மன்றத்தை நீங்க உறுப்பினர்கள் ஸ்கூல் பசங்க மாதிரி வளர்த்திருக்கீங்க தலைவா. நல்ல நாளைக்கிறாங்க, உட்கார்றாங்க, ஓடுறாங்க. இப்ப நீங்க படிப்படியா இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய எஸ்ல 5வது எஸ் ஸ்வெட். அதுக்கு அடுத்து ஒரு எஸ் இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த எஸ் பேரு தான் ஸ்லீப். சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் எனக்கு தூக்கமே வராது சார். ஆனா பாவி, தூக்கம் என்பது, நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். செல்போன் இருக்கு பாருங்க, செல்போனுக்கு ரீசார்ஜ் மனித உடலுக்கு தூக்கம். ஜப்பான் போயிருந்தப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவருடைய மெட்ரோல போனா 10 நிமிஷம் கேப்ல கண்ண மூடி உட்கார்ந்துருப்பாங்க, சத்தம் வராது. அதுக்கு பேர் பவர் நேப். கோயில போய் நம்ம எல்லாம் சுத்தி முடிச்சுட்டு கடைசில ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து வருவோம் பாருங்க, அது மாதிரி அது ஒரு பவர் நேப். தூங்காட்டி பரவாயில்ல, கண்ண மூடி இருங்க, தவத்துல இருக்கும். அது மாதிரி எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ தூங்குங்க, எவ்வளவு நேரம் தூங்க முடியுமோ தூங்குங்க. ஜப்பான்ல 110 ஆண்டுகளை தாண்டி வாழக்கூடிய எல்டர்ஸ் மட்டுமே வாழக்கூடிய ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துடைய முதல் ரூல் என்ன தெரியுமா? 6 மணிக்கு தூங்க ஆரம்பிச்சுவாங்க. விடிஞ்ச பிறகுதான் எந்திரிப்பாங்க. நல்லா தூங்குங்க. உங்களுடைய ஸ்வெட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அதே அளவுக்கு இந்த ஸ்லீப் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் கடைசி எஸ். இது ஆல்ரெடி பண்றோம், ஆனா பத்தாது, அளவுக்கு அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணோம். அந்த எஸ் என்ன கெஸ் பண்ணுங்க யாராவது? ஸ்மைல். வேற? சரினா? சரியா? சரியா? ராஜா, அவங்க அம்மா உங்களை நல்லா வளர்த்திருக்காங்க, ஆனா அந்த ஸ்டடிக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. ராங் நம்பர். வேற? சைலன்ஸ். சாக்ரிஃபைஸ். சொல்லுங்க, நீங்க சொல்றீங்களாமா சாக்ரிஃபைஸ்? 9 வருஷம் வெயிட் பண்ண அவர்தான் சாக்ரிஃபைஸ் கொடுக்கும். சாட்டிஸ்ஃபேக்ஷன். வெரி குட். வேற வேற எஸ்ல எனி கெஸஸ்? இந்த சைடுல அப்படியே அமைதியா இருக்கீங்க. ஸ்மைல். செல்ஃப் லவ். செல்ஃப் லவ். சைலன்ஸ். சைலன்ஸ். ஓகே. இப்போ நமக்கு வந்த ஆன்சர்ஸ்ல சைலன்ஸ், செல்ஃப் லவ், சாட்டிஸ்ஃபேக்ஷன், இன்னும் சக்சஸ் லெவல் சொல்லலாம், ஸ்டடி, சாக்ரிஃபைஸ், சிறப்பு, இங்கிலீஷ்ல நல்ல சிம்பிள் சொல்ல முடியுங்க. இது எல்லா எஸ்ஸையும் வர வைக்கக்கூடிய ஒரே எஸ் ஸ்மைல் என்ற ஒரு எஸ் இந்த வாழ்க்கையில செய்யலாம். அந்த ஸ்மைல் சொல்லுங்க, நல்ல ஒரு கை தட்டுவாங்க. ஸ்மைல் தான். இங்க கோட் பண்ணி சொல்லிட்டு காணாம போயிட்டாரு. ஓகே நண்பர்களே, சயின்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உலகத்திலேயே எந்த ஜீவராசியாலும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை மனிதன் செய்யக்கூடியதுன்னா அந்த ஸ்மைல் மட்டும்தான். நல்லா யோசிச்சு பாருங்க. ஆதி காலத்துல இனப்பெருக்கம் இருந்தது, மிருகமும் மனிதனும் ஒண்ணு. உணவு பெருக்கம் வந்தது, மனிதன் கொஞ்சம் வளர்ந்தான். அறிவு பெருக்கம் வந்தது, கலைகள்லாம் வந்தது. இந்த எல்லாத்தையும் விட இப்ப நீட் ஆஃப் தி அவர் என்ன தெரியுமா? மகிழ்ச்சி பெருக்கம். ஹாப்பினஸ் டெவலப் பண்ணணும். நீங்க நல்லா சிரிச்ச மாதிரி இருங்க. உங்க வீட்டை தாண்டி போற குழந்தை என்ன சொல்லுவாங்க? இதோ அந்த அங்கிள் டெய்லி எனக்கு ஸ்கூல் போகும்போதே டாட்டா காட்டுவாரு. சில பேர் அவங்களும் சிரிக்க மாட்டாங்க. நாம சில பேர் எங்க இருந்தா ஃபங்க்ஷன்னா சிரிச்சோம் வைங்க, எட்டி பார்த்து முறைப்பாங்க. உனக்கு என்னப்பா நல்லா சிரிக்கிற? உண்மையிலேங்க உழைக்காமலே இருந்தா சங்கடப்படுற நம்ம பேரு
சைனாக்காரன். புதுசா ஏதாவது கண்டுபிடிக்காம இருந்தா சங்கடப்படுறவன் பேரு ஜப்பான்காரன். நாம கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா சங்கடப்படுறவன் பேரு சொந்தக்காரன். என்னப்பா இவ்வளவு ஜாலியா இருக்கு? வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு தான். தாத்தா காலத்தில் வாழவே இல்லை, சேமித்துக் கொண்டே இருந்தார்கள். அப்பா காலத்தில் சேமித்ததில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நம்முடைய காலத்தில் சேமிக்கவும் இல்லை, வாழவும் இல்லை, ஏன் ஓடுறோம்னே தெரியாது, ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த ஓட்டமிகு வாழ்க்கையிலே நான் சொன்ன 7 எஸ் மனசுல நிறுத்துங்க. இல்லறம் என்ற சொல்லையிலே நீங்க யாரையோ நம்பி இல்லாமல் உங்கள் மனைவியை நம்புங்கள். உங்களுக்கு பிறந்த குழந்தைகள் நீங்கள் குழந்தைகளாக பிறந்த தாய் தந்தையர் இறைவன் கொடுத்தது. வாழ்நாளில் நீங்கள் தேர்ந்தெடுத்தது உங்கள் மனைவி. அவரை மனதில் நிறுத்துங்கள். இதுவரைக்கும் திருமணம் முடிந்து ஒரே ஒரு அனிமூன் போடாம செகண்ட் அனிமூன் கிளம்புங்கள். திருமணம் முடிந்து அனிமூனே போகாதவர்கள் நிகழ்ச்சி முடிந்தவுடன் அப்படியே அனிமூன் கிளம்புங்கள். இதை போன்ற மண்டல தலைவர், செயலாளர், பொருளாளர், ஆதரவு தந்தை சென்னை அண்ணன், இசையமைப்பாளர் இசை மேதை அண்ணன் சத்யா, இவ்வளவு தூரம் சிறப்பாக வரவேற்பு செய்த வாலண்டியர்ஸ், முழு நிகழ்ச்சியும் மக்கள் மனதில் இந்த பேச்சு நிற்பதற்காக நின்று கொண்டே அங்கே நின்று கொண்டிருக்கிற நம்முடைய வாலண்டியர்ஸ், அழகாக தொகுத்து அழகாக ஏற்பாடு செய்த சேர்மா செல்வராஜ் அண்ணன், இந்த வாய்ப்பை எனக்கு எங்கிருந்தோ சொன்ன எனது அன்பு நண்பர் சுட்டி அரவிந்த், இந்த நிகழ்ச்சி யூடியூப் வாயிலாக பார்க்க போகிற அன்பு தெய்வங்கள், உங்கள் செல்போனில் நிறைய பேர் முழுசா படம் எடுத்தீங்க. நல்ல மாமுக்கே உங்க படம் எடுத்திருக்காது. இதை வீட்டுக்கு போய் நல்லபடியாக பார்க்கக்கூடிய நல்ல உள்ளங்கள், வீட்டுக்கு போனோட மெமரி பத்தல, இவன் எதுக்கு டெலிட் பண்ண தர தாய் குழந்தை. ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட 45 நிமிஷம் நான் எது பேசும்போதும் குறுக்கு எதிர்த்து பேசாம அமைதியாக இருந்த எனது மனைவி இதயபூர்வமா சொல்றேன், உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும், வாழ வையகம், வாழ வளர